அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஏரியா எங்கன்னா ஐயப்பாக்கம். ஐயப்பாக்கம் இல்லை, ஒரு 2 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ். அதில் ஒரு சின்னதாக கார்டன் வச்சு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. நிறைய பேருக்கு இந்த கார்டன் வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஒரு சொந்தம் இந்த இடம். அது ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இந்த பிளாட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் வரும். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸாக இருக்கும். இது ஒரு கபோர்டு கார் பார்க்கிங்கு. இங்கே நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம என்ட்ராவது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு. மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸாக இருக்கும். நிறைய பேர் நார்த் அண்ட் ஈஸ்ட் மட்டும் தான் கேட்பாங்க, அவங்களுக்கு இது சூட்டபுள் ஆகும். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஹாலு. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஸ்க்கான ஸ்பேசஸ் இங்கே வந்துடும். ஹால் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு கார் பார்க்கிங் வருது, அதுலேயே உங்களுக்கு ஹால் நல்லா பெருசாக வரணும் அப்படின்னா கீழே பெட்ரூம் வைக்க முடியாது. அதனால் கீழே இங்கே பெட்ரூம் கிடையாது. ஹாலில் உங்களுக்கு இங்கே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் இந்த கர்டன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் டைனிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சோஃபா செட்டு, ஒரு டைனிங் நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பெட்ரூம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஒரு காமன் பாத் இருக்குது. இதுதான் அந்த காமன் பாத்ரூம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கும். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா லேப்லாம் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வாட்டர் ரோப்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அண்டு மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபிகேஷன் கூட உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடி டு மூவில் பொசிஷன் தான் இருக்குது இப்போ இந்த வீடு. நீங்கள் வந்தீங்கன்னா உடனே பால் காய்ச்சிட்டு வந்துடலாம், எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கோட ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடு பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லோன் மூவ் பண்ண உடனே அடுத்த செகண்டே நீங்கள் பால் காய்ச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பொசிஷன் தான் இருக்குது. நான் லேப்டெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. பால்கனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் ஏரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த ஏரியாவில் உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கும். இது வந்து ரோட் சைடில் இருக்கிற ஒரு பால்கனி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் இடம். இது நார்த் வெஸ்ட் கார்னர், அதனால் உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்திங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருப்பாங்க. இதிலே உங்களுக்கு வெளிச்சம் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா தான் நம்ம போகிறோம். வீடு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அழகாக இருக்கிற விட நம்ம அழகாக பார்த்துட்டோம்னா என்றைக்குமே அழகாக இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கான வியூ. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம். இந்த 2 பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அண்ட் 2 பெட்ரூம்லேயே பால்கனியாக இருக்கும். ஆக இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பால்கனியாக இருக்குது. அதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பெட்ரூமில் போய் பார்க்க பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு வாட்டர் ரோப்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இது ஒரு பாத்ரூமு. எல்லாமே ஃபிட்டிங்ஸில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி ரெடியாக இருக்குது. எந்த ஒர்க்கும் பெண்டிங் கிடையாது. அண்ட் இன்னொன்று, இந்த வீட்டில் சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்பர் 1, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் சைட் பால்கனி. அது இது பெட்ரூம் நம்பர் 2.
இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான வழி. இந்த பெட்ரூம் பக்கம் பாருங்கள். வாங்க பெட்ரூமுக்கு போய் பார்ப்போம். இதில் சேம் அதே மாதிரி தான். அட்டாச் பாத்ரூம் இருக்கும், ஒரு பால்கனியும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபும் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்கும். இது ஒரு பால்கனி. மொத்தம் 3 பால்கனி சொன்னேன் இல்லைங்களா, இது 3வது பால்கனி. 2 பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷன் இருக்குது. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி கரெக்டாக இருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடு பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த வீடு பிடிச்சிருந்தா சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்கள் அம்மா நைனா ரியல் எஸ்டேட் சந்தோஷ்.